ஆடி ஜோதிடர் பாபு வழங்கும் குரு பேச்சு பலன்கள் 2025 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம், வாருங்கள். ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் நிறுவனம் முதல் முறையாக தமிழில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதனோட இயக்குனர் அதிக் ரவிச்சந்திரன். இவர் மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு இந்த படம் பண்ணாரு. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இந்த படத்தோட ஹீரோ. கூட த்ரிஷா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சுனில், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் காஸ்ட்டுக்கு யோகி பாபுலாம் சின்ன சின்ன ரோல் போகிறாங்க. சிம்ரனும் ஒரு சின்ன ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில். இது இந்த படத்தோடைய டெக்னிக்கல் மற்றும் இந்த ஆர்டிஸ்டுகளை பற்றிய விவரம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, கதையெல்லாம் பெருசாக சிந்திக்காமல் அப்படியே எதனா போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியடில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மரணடி வாங்கிச்சு அந்த படங்கள்லாம். அதுக்கப்புறம் சீரியஸாக எடுத்துகிட்டு படங்களுக்கு நல்ல கதைகள்லாம் பண்ணாங்க, நல்லா வந்துட்டு இருந்தது. மறுபடியும் என்னமோ தெரியல, கதையை பற்றி பெருசாக பண்ணாமல் ஏதோ சும்மா ஆக்ஷனை பண்ணிக்கிட்டு ஷார்ட் கட்டிங்ஸை பண்ணிக்கிட்டு படத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத பல படங்கள் இது வரைக்கும் நிரூபிச்சிருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க மெனக்கெடுறதே இல்லை. குட் பேட் அக்லி அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஐகானிக் படத்தோடைய டைட்டில். அந்த படத்தோட டைட்டிலை நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு படத்தோட டைட்டில் எடுத்து பார்க்குறப்ப எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை ஒரு சப்ப மாதிரி படம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அது ஒத்தே போகாது இல்லையா? அதுக்கு நீங்கள் சாதாரண டைட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. பழைய டைட்டில் பராசக்தி படத்தை டைட்டில் எடுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, அது பார்ப்போம் அப்புறமா. இந்த படத்துக்கு குட் பேட் அக்லிக்கு வரும். குட் பேட் அக்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒருவன் நல்லவனாக இருந்தான், கெட்டவனாக மாறினான், மிக கெட்டவனாக மாறிவிட்டான் அப்படிங்கிறது அந்த கதையோடைய ஐடியா. இதில் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் சில ஷார்ட்ஸ்லாம் காட்டுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ஸ்பாய்லர்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஏகே அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாங்க. அவர் தான் பெரிய கேங்ஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு கேங்ஸ்டர், அதுவும் பாம்பே கேங்ஸ்டர், பாம்பேவே கைக்குள்ளே வச்சுருந்தாரு அப்படின்லாம் பயங்கரமான பில்டப் பண்ணுறப்ப நமக்கு உடனே மனசில் என்ன தோணுன்னா, பாம்பேன்னு உடனே நமக்கு தோன்றது மணிக் பாட்ஷா. பாட்ஷாவை மீறி ஒரு படம், கேங்ஸ்டர் படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது முடியாது அப்படிங்கிறத இது வரைக்கும் தமிழ் சினிமா நிரூபிச்சிருக்குது. இந்த படத்தில் அந்த கேங்ஸ்டர் பாம்பே அப்படி ஞாபகப்படுத்துறப்ப நம்ம பாட்ஷா ஞாபகம் வருது. ஸோ பாட்ஷாவோட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். அது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரியான செட்டிங்கே இவங்க போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது தப்பு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாட்ஷாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூஸ்பம் மொமெண்ட்ஸுங்கிறது படத்தில் 10-15 இடத்துல இருக்கும். அது ஒரு இடத்துல பயங்கர பீக்கில் இருக்கும். நீங்கள் எத்தனை முறை பாட்ஷா பார்த்தாலும் அந்த கூஸ்பம் மொமெண்ட் உங்களுக்கு வந்தே தீரும். ஆனால் இந்த படத்தில் குட் பேட் அக்லியில் ஒரு சீன் கூட உங்களுக்கு உருப்படியாக எதுவுமே இல்லை. கூஸ் பம்ப்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் நாயை விட்டு உங்களுக்கு நக்க சொன்னால் ஒருமை ஒழிய, மற்றபடி வாய்ப்பே கிடையாது படத்தில். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட கற்பனை பஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு படத்தில். ஆனால் படத்தில் ஒரு மெயினான ஃபைட்டுக்கு இளமை இதோ இதோ பாட்டு பேக்ரவுண்ட் போகுது. இளையராஜா சொல்லுவார் பாருங்க, உங்களுக்குலாம் இது பண்ண வக்கு இல்லையான்னு வரும். குழந்தை பத்துக்கு வக்கு இல்லையா, ஏன் அடுத்த குழந்தைங்க எடுக்கிறீங்கன்னு கேட்பார்ல. அதை மறுபடியும் இவங்க நிரூபிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு உங்களால் புதுசாக ஒரு மியூசிக் போட்டிருக்க முடியாதா? எதுக்கு நீங்கள் இளையராஜா பாட்டை திருடணும்? எனக்கு உடனே என்ன தோணுன்னா, இப்போ இளையராஜாட்ட இவங்க பர்மிஷன் வாங்கியிருப்பாங்களா, பர்மிஷன் வாங்கலாம் இவர் கேஸ் போடுவார், அதுதான் தோணுமே ஒழிய நம்ம சீனை பார்க்க மாட்டோம். ஏன்னா இளையராஜா பற்றி நமக்கு அவ்வளோ தெரியும், அவர் விடவே மாட்டார்ன்றது. ஸோ இவங்க பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. சரி, ஒன்று தான் விட்டாங்க, இளமை ஏதோ ஏதோ, அது 1980 பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வில்லனை அர்ஜுன் தாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன பாட்டுனா, ஒத்த ரூபா தாரேன் ஒன்றை பத்தட்டும் தாரேன், அந்த பாட்டு. அதில் ஜான் பாபு அந்த காலத்தில் ஆடி இருப்பார். அதுவும் இளையராஜா தான் மியூசிக்னு நினைக்கிறேன். அதில் அவ்வளோ அற்புதமான டான்ஸ் இருக்கும். இந்த அர்ஜுன் தாஸுக்கு டான்ஸே வரலை. இவருக்கு எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் டான்ஸ் இல்லை? ஒரு பெரிய டான்ஸர்னா நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமாக டான்ஸில் கொடுக்கலாம். இவருக்கு வரலையே, தப்பா ஆடுறாரு இவர். அவருக்கு எதுக்கு அந்த பாட்டை கொடுத்தீங்க நீங்கள்? அது ஒன்று. அவருக்கு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜசுந்தர் ஆடிப்பார், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அந்த பாட்டு. அதையும் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் மியூசிக் காசு கொடுத்துட்டு 3 பழைய பாட்டை வாங்கி போடுறதுக்கு எதுக்கு நீங்கள் அவருக்கு மியூசிக் காசு கொடுத்தீங்க? அந்த பாட்டை வச்சுட்டு வேற யாரோ பேர் வச்சு பண்ணிட்டு இருக்கலாம்ல. அவர் என்ன பாட்டு போட்டாருன்னு தெரியல. ஏதோ ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு, மாமே மாமேன்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு நினைக்கிறேன், ஜிபியூன்னு ஒரு பாட்டு. அதோட பெருசாக சத்தமாக கேட்குது, படம் முழுக்க சத்தம். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அனிருத்துட்டு இவங்க காப்பி அடிச்ச ஒரு விஷயம் தான் போல இருக்கு. சத்தம் போட்டே இருந்தால் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. வெரி பேட். மியூசிக்ன்றது இல்லவே இல்லை, வெறும் சத்தங்களாகவே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதில் அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, எம்ஜிஆர் அந்த காலத்தில் ஃபார்முலா செட் பண்ணியிருப்பாருங்க. எம்ஜிஆருக்கு 3 வில்லன் இருப்பான். அசோகன், மனோகர், இந்த மாதிரிலாம் எம்ஆர் ராதா, இப்படி பெரிய வில்லனுங்க 3 பேர் இருப்பாங்க ஒரு படத்தில். அவர் ஒருத்தன் அடிச்சா ஒருத்தன் போய் கடைசியில் பெரிய வில்லன் அடிப்பார். இப்படி தான் எம்ஜிஆரோட படங்கள் இருக்கும். எல்லா படமும் அப்படி இருக்கும். ஹிட்டு. உங்களோட வில்லன் பார்த்தீங்கன்னா உங்களோட மிகப்பெரியவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பேசிக் கமர்ஷியல் சினிமாவுடைய சூத்திரம்.
இதை வந்து நான் ஆர்ட் ஃபிலிமை சொல்லலை, கமர்ஷியல் சினிமாவுக்கு அதுதான் சூத்திரம். நீங்கள் வந்து ஒரு சப்பானி அடிச்சு என்ன இருக்குது பெருசா? ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து அஜித் வராருன்னா அஜித்துக்கு எதிரில் வந்து யாரை நீங்கள் நிறுத்தி வைக்கணும்? ஒரு மாபெரும் மாமிச பிண்டத்தை நிறுத்தி வச்சா தான் அஜித்தால அடிக்க முடியாத மாதிரி இருக்கும். இவர் உஃபுன்னு ஊதுனா பறந்துற மாதிரி அர்ஜுன்தாஸ் எப்படி நீங்கள் வில்லனா போடுவீங்க அஜித்துக்கு? ஒரே அடியில் செத்துருவான் போல இருக்குது அவன். அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் தப்பு. என்ன கமர்ஷியல் சினிமா நீங்கள் பண்ணுறீங்க? என்னுடைய ஹீரோவனை பார்க்க தலை அப்படிங்கிறப்ப எவ்வளோ பேர் காலங்காத்தால வந்து நிற்பாங்க படத்துக்கு, எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு வர்றாங்க, எவ்வளோ டைம் செலவு பண்ணிட்டு வர்றாங்க, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வர்றாங்க, அங்கே வந்து பாப்கார்ன் சாப்பிட்றாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, எவ்வளோ வெறியோட வர்றாங்க. அவங்க அத்தனை பேரையும் அவ்வளவு கேவலமாக நடத்துற மாதிரி இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்தா? அஜித்துடைய ரசிகர்களே நீங்க கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க ஒரு சாதாரண கதை, ஒரு சாதாரண நடிகனோட பரவாயில்ல. அஜித் அவ்வளவு பெரிய ஆளுக்கு எப்படிப்பட்ட வில்லன் இருக்கணும்? ஜாக்கி ஷ்ராஃபை கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு தடவை. டினு ஆனந்த், டினு ஆனந்தர்லாம் நாயகன் படத்துல வந்தவர். அவருக்கு இப்போ 90 வயசு இருக்கும் போல இருக்கு. ஜாக்கி ஷ்ராஃப்லாம் ஆம்புலன்ஸ் தான் ஷூட்டிங் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி வயசான நோயாளிங்க விழுந்துற மாதிரி இருக்காரு, நடந்து வர்றாரு, அவரை வில்லன்றாங்க. எப்படி இது? ஏன் சப்பையா வில்லனை பிடிச்சி போடுறீங்க? ஸ்ட்ராங்கான வில்லன் யாருமே கிடைக்க மாட்டாங்களா? ஒரு சஞ்சய் தத்தை கொண்டு வந்து எடுத்துறாங்க பாருங்க வில்லன். அப்படி இருக்கணும், அவ்வளவு பெருசா இருக்கணும் வில்லன். இப்போ நீங்க கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கேஜிஎஃப்ல வில்லன்லாம் பயங்கரமா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல இருந்து என்ன காப்பி அடிச்சிருக்காங்கன்னா நடக்கிறது. அவர் நடந்தே அப்பா யஷ். ஆனா அந்த நட அவ்வளோ அழகா இருக்கு அவருக்கு. அந்த சூட்டு போட்டு அவர் நடக்கிறப்ப அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம அஜித் அவரு நடந்துட்டாரு சொல்லுவாங்க அந்த காலத்துலாம். அஜித் நடந்தது பார்த்தீங்கன்னா வரைக்கும் சந்திரமண்டலத்துக்கு 3 முறை போயிட்டு வந்துருக்கலாம், அவ்வளோ நடந்திருக்காரு படத்துலன்னுவாங்க. இந்த படத்துல நடந்துட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த 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 கெத்து இருக்கு பாருங்க, அது இல்லை, சுத்தமா அது இல்லை. படத்துல பார்த்தீங்கன்னா பஞ்ச் டைலாக்னு என்னவோ பண்ணியிருக்காங்க, எல்லாமே பழசு, எதுவுமே புதுசு கிடையாது. ஒரே ஒரு டைலாக் சுமாராக சொல்ற மாதிரி இருந்துச்சு. டெத்தே வந்தாலும் டெத்தே நீ பார்த்தா கூட கெத்த விட்றாத அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. அது ஒன்று தான் படத்துலேயே கொஞ்சம் உருப்படியா இருக்க டைலாக எனக்கு தோணுது. மற்றபடி வேற பெருசா எதுவுமே இல்லை. த்ரிஷா வர்றாங்க போறாங்க, யார் யாரோ இருக்கிறாங்க. பிரபு இருக்கிறாரு, யோகி பாபு இருக்கிறாரு, பிரசன்னா இருக்கிறாரு, எத்தனை பேர் நிறைய ஸ்டார் காஸ்ட்டை போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு போய் ஸ்பெயினில் வச்சிருக்காங்க. இது எதுக்கு அங்கே ஸ்பெயினில் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து அங்கே ஸ்பெயின் போலீஸை காட்டுறது, ஜெயில காட்டுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. whatever it is. இது ஸ்பெயினில் வச்சதுக்கான காரணம் தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பே படங்கள் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா பாம்பே படங்கள் ஓடாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள படம்லாம் டப் பண்ணி ஹிட் ஆகுதுன்னா என்ன காரணம்னா, அங்கே பாம்பேல அவங்க சொல்றது என்ன காரணம்னா, சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர் ரூட்டட் இந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவா ரூட்டட் இந்த கல்ச்சர்? அதாவது எந்த கெட்டுப்போன சினிமா பாம்பே சினிமாவோ அதை பார்த்து காப்பி அடிச்சா, தோத்து போன சினிமா எது காப்பி அடிக்கணும்? கதை வந்து எங்க நடக்கணும் அது முக்கியம் இல்லையா? இப்போ ஒரு காதல் கோட்டை படம் எடுத்தாங்க, கதை எங்க நடந்தது? இந்தியாக்குள்ள நடந்தது. இங்க சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் நடுவில் நடக்குது கதை. அப்படிப்பட்ட ஹிட். ஆசை எப்படி இருந்தது, வாலி எப்படி இருந்தது, அந்த மாதிரியான படங்கள் தான் வேணும். கொண்டு போய் ஸ்பெயின்லயும் அஜர்பைஜான்லயும் வச்சு என்ன லாபம்? கதையே இல்லாம. இன்னொன்னு இது ஏலியன் ஆயிடுது. அங்க போயிட்டு அவனுங்க அங்க இருக்கவங்களாம் தமிழ் பேசுறானா, என்ன இது தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம். இந்த படத்தை ஏன் தமிழ்நாட்டிலே ஒரு இருக்க மாதிரி படத்தை அஜித் நடிக்கக்கூடாது எனக்கு புரியல. எது கொண்டு போய் ஸ்பெயின்ல வச்சு அங்க செலவு பண்ணி எப்படியும் 200-300 கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. பாவம் ப்ரொடியூசர்ஸ். அந்த படத்தை எப்படி திருப்பி எடுப்பாங்க? அதுக்கப்புறம் சினிமா செத்து போச்சுன்னா ஏன் சாகாது? இப்படிலாம் பண்ணா சினிமா சாகத்தான் சாகும். ஏன்னா மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட வர்றப்ப ஒரு படம், 2 படம், 3 படம் பார்ப்பாங்க. 4வது படத்திலிருந்து விட்டுருவாங்க. அவங்களும் வரமாட்டாங்க. எவ்வளோ ஓப்பனிங், எவ்வளோ பெரிய ஓப்பனிங், எவ்வளோ பேர் வர்றாங்க, எங்கெங்கெல்லாம் வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஏமாத்தலாமா அப்படிங்கிறத இந்த இயக்குனர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்தா அஜித்தும் யோசிக்கணும். இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு அவர் டீமை வச்சு, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை வச்சு அவரை டிஸ்கஸ் பண்ணி நல்ல கதைகளை எடுக்கணும். அந்த மாதிரி படங்களை மட்டுமே அவர் நடிக்கணும். இல்லை பேசாமல் நடிக்காமலே நிறுத்திக்கலாம், தப்பே இல்லை. இந்த மாதிரி பொக்கா படத்தில் விடாமுயற்சி பண்ணாரு, அதுவும் தப்பா போச்சு. விஸ்வாசம் மாதிரி படம் பண்ண அஜித், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட வந்த படம், எப்படிப்பட்ட படம் அது. அந்த மாதிரி படம் பண்ண அஜித், நேர்கொண்ட பார்வை பண்ண அஜித் இந்த மாதிரி படங்கள் பண்ணலாமா? அவரே யோசிச்சு பார்க்கணும். வீரம் எவ்வளவு நல்ல படம் அது. அந்த மாதிரியான படங்கள் தான் அஜித் பண்ணணும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை பண்ணணும். அதை விட்டு இந்த மாதிரி குட் பேட் அக்லி மாதிரி படத்தில் பண்ணா அஜித்தே வந்து தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அஜித் அவருக்கே தெரியாது எவ்வளவு பெரிய ஆளுன்னு. மிகப்பெரிய நடிகர், ஒரு மிகப்பெரிய ஐகான் அவர். அதை வந்து ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் தட் அந்த ஐகானுக்கு ஈக்குவலான கதையா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் எடுக்கணும். அதை விட்டுட்டு அவரோட இமேஜோட கம்மியா இருக்க கதைகள் எடுத்தாருன்னா அது சரிப்பட்டு வராது. சின்ன சின்ன கட் ஷாட்ஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்குது, பல்ட்டி அடிக்கிறாங்க. சல்மான் கான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார், ஃபைட் பண்ணுறப்ப பல்ட்டி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் எல்லாருமே பல்ட்டி அடிப்போம். எப்படி அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரோஷியஸ்னஸ் இருக்கணும், ஒரு வீரம் இருக்கணும், ஒரு கோபம் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் ஃபைட்டை ஒழிய சும்மா அடிச்சு பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கல ஃபைட்டே கிடையாதுன்னு சல்மான் கான் சொல்லியிருந்தாரு. அதை இந்த டேரக்டர் கேட்கல போடுறது. அஜித் கிட்டத்தட்ட 10-15 பல்ட்டி அடிக்கிறார் இந்த படத்தில். அவரோட வயசுக்கு தேவையா இது? அவரே சொல்றாரு, ஓடி போற ஃபர்ஸ்ட் ஒரு சீன் சொல்றாரு, மூச்சு வாங்குதா, ஆமா வயசாயிடுச்சு மூச்சு வாங்குதுன்னு தன்னை தானே சொல்லிக்கிறாரு. அவர் தெரியுது உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா லியாம் நீசன் பண்ணார் டேகன்ல, வயசான கேரக்டர் தான் அவரு, அவரோட பொண்ணை தூக்கிட்டாங்க, அவர் ஃபைட் பண்ணுவார், எப்படி இருக்கும்? அதே மாதிரி டென்சல் வாஷிங்டன் பண்றாரு, ஃபைட் பண்றாரு, எப்படி பண்றாரு? பல்ட்டி அடிக்கிறாரு இல்லையே, அந்த அடிக்கிற பஞ்ச் ஒரே பஞ்ச் தான். அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு ப்ரூஸ்லி கிடையாது, நீங்க எல்லாம் ப்ரூஸ்லி பண்ண முடியாது. ஏன்னா இஸ் அ ட்ரெயின்டு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். மற்றவங்களும் அப்படி கிடையாது இல்லை.
ஸோ தே ஷுட் நோ தட். ஒரு ஃபைட் மாஸ்டர் கூட அதை யோசிக்கணும். அதே மாதிரி கன்ஸு கண்ணா அப்படின்னா கண்டை கொண்டு வராங்க, சுடுறாங்க, இது பண்ணுறாங்க, எதுவுமே ஒட்டலை படத்தில், சுத்தமாக ஒட்டலை. சிம்பிளாக பண்ண பாட்ஷா இன்னைக்கும் நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான படமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணிருக்கூடாது அஜித். திரும்ப பாட்ஷாவே கூட எடுத்துக்கலாம், அவர்கிட்ட கேட்டு, ரஜினி சார்ட்ட கேட்டு ரீமேக் பண்ணிக்கலாம், எப்படி பில்லா பண்ணி ஹிட் பண்ணாரோ அந்த மாதிரி. ஏன் மங்காத்தா பண்ணலையா? அவ்வளோ பெரிய படம், அற்புதமான படம் பண்ணார் இல்லையா? அதே மாதிரி படங்கள் தான் அஜித் பண்ணணும்னு ஒரு ரசிகனாக நானும் அஜித்தை கேட்டுக்கிறேன். ரசிகர்களும் அதுதான் கேட்பாங்க. தமிழ்நாட்டு மக்களும் அதைத்தான் அஜித்திடம் எதிர்பார்ப்பார்கள். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.